அன்புள்ள தணிக்கையாளர்களே, முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பிடிஎஸ் கிளைம் எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு என்னென்ன ரிஜிஸ்டர் வேணும், என்னென்ன ரிஜிஸ்டர் பார்க்கணும் அப்படி ஒரு பார்வை பார்க்கணும். பிடிஎஸ் கிளைம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ரிஜிஸ்டர் நம்ம கைவசம் வச்சுக்கணும்னு பாருங்கள். என்னென்ன ரிஜிஸ்டர் கைவசம்? முதல்ல ஃபஸ்ட்டு கேஷ் புக் வச்சுக்கணும், ஜிஎல் வச்சுக்கணும், கேஷ் ரிசிப்ட் வச்சுக்கணும், முக்கியமாக வவுச்சர் வச்சுக்கணும், தென் ஸ்டாக் ரிஜிஸ்டர் வச்சுக்கணும். பிடிஎஸ் ஸ்டாக் ரிஜிஸ்டர், ஆல் ஸ்டாக் ரிஜிஸ்டர்ஸ், பிடிஎஸ் ஆல் ஐட்டம் ஸ்டாக் ரிஜிஸ்டர்ஸ் வச்சுக்கணும். இவ்வளவையும் கையில் வச்சுக்கிட்டு நம்ம பிடிஎஸ் கிளைமை செக் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இருந்தால் தான் முடியும். தென் ஃபஸ்ட்டு ஆல் ரிஜிஸ்டர்ஸ் கேதர் பண்ணி வச்சுக்கிடணும். அடுத்தது செகண்ட் முக்கியமான பாயிண்ட்டு ஆக்சுவல் ரிசிப்ட்டு, ஆக்சுவல் பேமெண்ட்டு, இதை மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். ஆக்சுவல் ரிசீவ்டு த அமௌண்ட், ஆக்சுவல் பேமெண்ட் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட், இதை மட்டும் தான் நம்ம கணக்கில் எடுக்கணும். பேயபிள் ரிசீவபுளாக கணக்கில் எடுக்கக்கூடாது. முக்கியமானது. ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கை எடுக்கக்கூடாது கணக்கில். ஸ்டாக்கை விற்றது மட்டும் வருமானமாக எடுக்கணும். எம்டி கன்னிஸ் வந்திருக்கும், அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. எம்டி கன்னிஸை விற்றுருப்போம் பார்த்தீங்களா, அதை கணக்கில் எடுக்கணும். இதை முக்கியமாக ஒரு பார்வை அவுட்லைனாக பார்த்துக்கோங்க. இது முக்கியமானது. அடுத்து நம்ம பிடிஎஸ் கிளைம் ஃபார்ம் ஆர்சிஎஸ் கொடுத்துருக்காரு, ஃபார்மேட் கொடுத்துருக்காரு. இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. புதுசாக இந்த பட்டம் எம்டியுடைய சேலரியும் சேருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிடிஎஸ் மீன்ஸ் சேல்ஸ்மேனுடைய சேலரி தான் ஃபஸ்ட்டு வரும். முந்திலாம் இதெல்லாம் மேனேஜரல் காஸ்ட்டு வந்துச்சு, மேனேஜரல் காஸ்ட். அடுத்து விஎஸ் மேனேஜரல் சப்சிடின்னு இருந்துச்சு முந்தி. அடுத்து பிஎஸ்பி சப்சிடின்னு வந்தது. இப்போ பிடிஎஸ் சப்சிடின்னு வந்திருக்குது. பார்க்கலாம், இதை பற்றி பார்க்கலாம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸ்மேனுடைய சம்பளத்தை மட்டும் ஃபுல்லாக திருப்பி கொடுத்துச்சு கவர்மெண்ட்டு, சப்சிடின்ற பேரில். அதுதான் மேனேஜரல் சப்சிடின்னு பேர். இப்போ அந்த அங்காடியை நடத்துவதற்கு தேவையான எல்லா விதமான எக்ஸ்பெண்டிச்சரையும், அங்காடின்னு வந்துட்டாலே அதுக்குரிய ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரையும் கவர்மெண்ட் கொடுக்குது. அந்த கிளைம் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அங்காடினாலே ஃபஸ்ட்டு சேல்ஸ்மேன் உள்ளே வந்துடுவார். இப்போ சேல்ஸ்மேனுக்குரிய சேல்ரி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸ்மேன் 1 இயர் ஒர்க் பண்ணி 12 மாதம் ஒர்க் பண்ணி 11 மாதத்துக்குரிய சம்பளம் வாங்கியிருக்காரு. 12ஆம் மாதம் அடுத்த வருஷம் ஏப்ரலில் வாங்குவார், அடுத்த ஃபினான்ஷியல் இயரில் வாங்குவார். இப்போ 11 மாதத்துக்குரிய சேலரி வாங்கியிருக்காருன்னா 11 மாதத்துக்குரிய சேலரி அமௌண்ட்டை மட்டும், சம்பள அமௌண்ட்டை மட்டும் தான் கணக்கில் எடுக்கணும். இன்னொரு மாதத்துக்குரிய சேலரி அமௌண்ட் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங்னு எடுக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலரி பெய்டு அந்த அமௌண்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு சேல்ஸ்மேனுக்குரிய சேலரி அமௌண்ட். தென் செகண்டு சேல்ஸ்மேனுக்குரிய ஸ்டாஃப் ப்ராவிடன்ட் ஃபண்டு, பே ப்ளஸ் டிஏல 12% அவருடைய கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் சொசைட்டி கான்ட்ரிபியூஷன். அவனுடைய கான்ட்ரிபியூஷன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். சொசைட்டி தான் செலவழிது, சொசைட்டி தான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுது. அதனால் அந்த காஸ்ட்டை நம்ம அந்த கிளைமில் சேர்க்கணும். ஸ்டாஃப் ப்ராவிடன்ட் ஃபண்டு 12% காஸ்ட், பே ப்ளஸ் டிஏல இதே கணக்கில் எடுக்கணும். இதுவும் என்ன வந்திருக்கும், ஜிஎல்ல இருக்கும். இந்த சேல்ஸ்மேனுக்குரிய சம்பளமும் ட்ரேடு சார்ஜஸ்ங்கிற ரேட்டில் சேல்ஸ்மேன் சேலரி ஹெட்டில் வந்திருக்கும். டோட்டல் அமௌண்ட்டுக்கும் இந்த இப்போ ஒரு அங்காடியில் ஒரு சேல்ஸ்மேன் இருப்பாங்க, ஜிஎல்ல 1 வந்திருக்கும். 10 சேல்ஸ்மேன் 10 அங்காடி இருந்துச்சுன்னா 10 சேல்ஸ்மேன் வருவாங்க. இப்போ 10 சேல்ஸ்மேனுக்குரிய டோட்டல் சேலரியும் இந்த ஒரு தனித்தனியாக எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, 10 அங்காடி வைஸாக ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதனுடைய டோட்டலும் டேலி ஆகணும். எப்பயுமே ஒரு ரீசெக்கிங் பண்ணிக்கோங்க, கவுண்டர் செக்கிங் பண்ணிக்கோங்க. சேல்ஸ்மேனுக்குரிய சேலரி பெய்டு எடுக்கணும். ஸ்டாஃப் ப்ராவிடன்ட் ஃபண்டு ஜிஎல் இருக்கும், அதை கணக்கில் எடுக்கணும். அடுத்து 2 எடுத்திருக்கோம், சேல்ஸ்மேனுடைய சேலரி, ஸ்டாஃப் ப்ராவிடன்ட். அடுத்து 3வது போனஸ்,
போனஸ் ஆக்ட் 1965 போனஸ் ஆக்ட் வரக்கூடிய 2015 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்ளிகபிள் ஆன பிஎஸ்சிஎஸில் போனஸ் ஆக்ட் அப்ளை ஆயிடுச்சுன்னா அங்கே மேக்ஸிமம் 20%, மினிமம் 8.33 கொடுக்கலாம். அந்த லாபத்தை அடிப்படையாக வச்சு. அப்போ எவ்வளவு அவங்க லாஸ்ட் இயரில் ப்ரொவிஷன் வச்சுருக்காங்களோ அந்த ப்ரொவிஷனுடைய அடிப்படையில் பேமெண்ட் ஆகிருக்கும். 8.33 அல்லது 20%. 20%ங்கிறது 16,800 கிடைக்கும். 8.33ங்கிறது 7,000 கிடைக்கும். இதில் எவ்வளவு அவங்க பேமெண்ட் ஆகிருக்குதோ அந்த அமௌண்ட் எடுக்கணும். பெய்டு பேமெண்ட் ஆகிருக்குதோ அந்த அமௌண்ட்டை கணக்கில் போனஸ் பேமெண்ட் அப்படிங்கிறதே கணக்கில் எடுக்கணும். அடுத்து கிராஜுட்டி. இந்த கிராஜுட்டி மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி ப்ரொவிஷன் வைப்பாங்க ஆடிட்டர்ஸ். ஒரு சேல்ஸ்மேன் 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பார். இந்த வருஷம் 11வது வருஷம். 10 வருஷம் ப்ரொவிஷன் அமௌண்ட்டு 7 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 16வது வருஷம் ப்ரொவிஷன் 7,60,000 வரும். அப்போ இந்த வருஷம் நம்ம பிடிஎஸ் கிளைமில் எவ்வளோ எடுக்கணும்னா 7,60,000 மைனஸ் 7 லட்சம் = 60,000 கணக்கில் கொண்டு வரணும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? கரண்ட் இயரில் அது எப்படி எடுக்கணும் சார்? லாஸ்ட்டு அவர் என்ன சம்பளம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும். அதில் பே ப்ளஸ் டிஏ மட்டும் எடுக்கணும். அடிப்படை சம்பளம் மற்றும் பஞ்சப்படியை மட்டும் எடுக்கணும். ரெண்டையும் கூட்டணும். 15/26 × 11 வருஷம் அப்படி எடுக்கணும். அதில் 7,60,000 வரும். போன வருஷம் ஆடிட்டில் 7 லட்சம்னு வந்திருக்கும். 10 ஆண்டுகளுக்கு 7 லட்சம்னு வந்திருக்கும். இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் தான் கிராஜுட்டி ப்ரொவிஷன். இது மட்டும்தான் பேயபிள் எடுக்கணும், ப்ரொவிஷன் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பேயபிள் கிடையாது, ப்ரொவிஷன் எடுக்கணும். மற்ற எல்லாத்துக்கும் பேமெண்ட் எடுக்கணும். ஓகேயா? சரி, இதில் 60,000 எடுக்கணும். இதில் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், அதில் கொஞ்சம் மைனர் டிஃபரன்ஸ் இருக்கும், அதனால் சொல்லக்கூடாது. இப்போ கிராஜுட்டி நான் சொன்னதான் கரெக்ட் மெத்தடு. இருந்தாலும் இன்னொரு மெத்தட் அடாப்ட் பண்ணி பாருங்கள். பே ப்ளஸ் டிஏ × 15/26 × 1 இந்த வருஷத்துக்கு மட்டும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். லாஸ்ட்டு பேட்ரான் கடைசியில் அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? பே ப்ளஸ் டிஏ மார்ச் மாதத்தில் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு பார்க்கணும். × 15/26 × 1 பெருக்கி பார்த்தீங்கன்னா ஓராண்டு கணக்கு கிராஜுட்டி ப்ரொவிஷன் வரும். அந்த அமௌண்ட்டை பாருங்கள். முதல்ல 60,000 வரும். இந்த வருஷத்தில் 53,000 வரும், 54,000 வரும். ரெண்டில் எது எடுத்தாலும் சரி தான். புரிஞ்சுட்டிங்களா? மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கிறதே எடுங்க. அதான் கரெக்டு, 60,000 எடுங்க. இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேயா? இது கிராஜுட்டி ப்ரொவிஷன்ஸ். அடுத்து லீவ் சேலரின்னு ஒன்று இருக்குது. 15 நாள், வருஷத்துக்கு 30 நாள் எடுத்துக்கலாம். அவர் என்கேஜ் பண்ணி ஏற்கனவே வாங்கியிருப்பார், பேமெண்ட் ஆகிருக்கும். அந்த பேமெண்ட் எடுக்கணும். லீவ் சேலரி பெய்டு அப்படின்ட்டு இருக்கும். 15 வருஷத்துக்கு சரண்டர் பண்ணிப்பார். எஸ்எல்எஸ்ன்னு சொல்லுவோம், சரண்டர் சேலரி. நம்ம ஸ்டாலின் சார் இருக்க வரைக்கும் நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட்டில் போகும்போது அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவர் வாங்கியிருப்பார். 30 டேஸா ஆர் 15 டேஸான்னு தெரியல. அந்த எஸ்எல்எஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த பேமெண்ட் அமௌண்ட்டை, சேல்ஸ்மேனுக்குரிய பேமெண்ட் அமௌண்ட்டை அவருடைய கணக்கில் எடுக்கணும். எப்போ நீங்கள் பிடிஎஸ் கிளைம் பண்ணாலும் சரி, மேலே அங்காடி நம்பர் 1, சேல்ஸ்மேனுடைய பெயர், நம்பர் ஆஃப் ரேஷன் கார்டு அவைலபிள், அந்த ரேஷன் கார்டில் எத்தனை ரேஷன் கார்டில் எத்தனை கார்டு இருக்குதுங்கிறதையும் மேலே எழுதிக்கணும். புரியுதா? அந்த சேல்ஸ்மேனுக்குரிய சம்பளம் மட்டும் தான் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த சேல்ஸ்மேனு இன்னொரு கடையில் அடிஷனல் சார்ஜ் பார்க்குறாரு அப்படின்னா, இந்த கடையிலையும் ஃபுல்லாக சம்பளமும் அந்த கடையில் ஃபுல்லாக சம்பளமும் எடுக்கக்கூடாது. அவருடைய சேலரியை ப்ரொபோர்ஷனேட்டாக கார்டு வைஸாக பிரிச்சுக்கிடணும். இங்கே 1000 கார்டு, அங்கே 200 கார்டு, மொத்த கார்டு 1200. அதில் அவருடைய சம்பளம் எவ்வளவு? 1000 கார்டுக்குரிய கடைக்கு சம்பளத்தில் பெரும்பகுதி வரும். 200க்கு வாங்கக்கூடிய அடிஷனல் சார்ஜில் கம்மியாக வரும். ரெண்டுலேயும் முழுசாக போட்டக்கூடாது, ப்ரொபோர்ஷனேட்டாக போடணும். முக்கியமான ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் சேல்ஸ்மேனுக்குரிய சேலரி கடைக்கு மாற்றுறது. ஒரு கடையை பார்த்தாருன்னா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இன்னொரு கடையை அடிஷனல் சார்ஜாக பார்த்தோன்னா ப்ரொபோர்ஷனேட்டாக கால்குலேட் பண்ணி எடுங்கன்னு அர்த்தம். அடுத்து பேக்கர், வெயிட்டர், எடையாளர்னு தமிழில் சொல்லுவோம். எடையாளர் அலவுடாக இருந்துச்சுன்னா, சப்போஸ் 1000 கார்டுக்கு மேலே இருந்தால் எடையாளர் அலவுடு அப்படின்னு ஒரு நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 1000 கார்டா 2000 கார்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கோங்க. இடையாளருடைய சேலரி அலவுடாக இருந்துச்சுன்னா, ஜிஎல்ல வந்துச்சுன்னா, அவங்க அண்ணா தெரீசா இடையாளர் வச்சுருப்பாங்க, அவங்களையெல்லாம் கணக்கில் எடுக்கக்கூடாது. புரியுதா? இடையாளர் பெரிய சேலரி சம்பள லிஸ்ட் மூலமாக நம்ம கொடுத்துருந்தோம்னா, சொசைட்டியில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கணக்கில் கொண்டு வரணும். இந்த மாதிரி இதே மாதிரி சேல்ஸ்மேன் என்ன கால்குலேட் பண்ணமோ
அதே மாதிரி கால்குலேஷனில் கணக்கில் கொண்டு வரணும். சேல்ஸ்மேனுக்குரிய இடையாளருக்குரிய சம்பளம், இடையாளருக்குரிய ப்ராவிடன்ட் ஃபண்டு, இடையாளருக்குரிய போனஸு, இடையாளருக்குரிய கிராஜுவிட்டி, இடையாளருக்குரிய லீவ் சேலரி, சேல்ஸ்மேனுக்கு என்ன பண்ணமோ அதையே கொண்டு வரணும். இப்போ 2 பேரும் முடிச்சிருக்கோம். 3வது லைபிலிட்டி கிளர்க்குன்னு இருக்கும். ஒரு கடையில் 10 ஒரு பிஎஸ்சிஎஸில் 10 கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைபிலிட்டி சேல்ஸ்மேன் லைபிலிட்டி கிளர்க்கு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த லைபிலிட்டி கிளர்க்கு இந்த 10 கடைக்குரிய சரக்கை வாங்கி இன்டர்னலில் ஏற்றி அவர் லைபிலிட்டிஸில் போட்டு அவர் பணம் கட்டும்போது இந்த ஒர்க்கை பார்ப்பார். இது போக இன்னொரு ஒர்க்கு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வேறு ஒர்க்கும் கொடுத்துருந்தாங்கன்னா, ஜுவல் லோன் போஸ்டிங்ஸ், ஜுவல் லோன் பட்டுவாடா, வேறு ஒர்க்கும் கொடுத்துருந்தாங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்கள், தீர்மான புத்தகத்தை பாருங்கள். அந்த லைபிலிட்டி கிளர்க்கு வேறு ஒர்க்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு 50%, இதுக்கு 50% போடுங்க. அது ஹெவி டிரான்சாக்ஷனில் இருக்குது, ஒரு கடை இருக்குதுன்னா 10% போடுங்க, 2 கடை இருந்தால் 20% போடுங்க. லைபிலிட்டி கிளர்க்கு கூடுதல் பொறுப்பு தான் அது, புரிஞ்சுக்கோங்க. 50%லாம் போடாதீங்க. 10 கடைக்கு மேலே போனால் 50% போடுங்க. 10 கடைக்குள்ளே இருந்ததுன்னா 10, 20 அந்த ரேஷியோக்குள்ளே முடிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆடிட்டர், ஆடிட்டருடைய விருப்பம் தான் இது. காரணம் சொல்லிக்கோங்க. அவர் வேறு ஒர்க்கு பார்த்துட்டுருக்காரு, ஜுவல் லோன் பார்த்துட்ருக்காரு, கிராஃப்ட் லோன் கொடுத்துட்ருக்காரு, எஸ்டி லோன், எம்டி லோன், எல்டி லோன் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. இதையும் கூடுதலாக பார்க்குறாரு. அதனால 10% கொடுத்தேன், 20% கொடுத்தேங்கிறத குறித்து வச்சுக்கோங்க. இதான் லைபிலிட்டி கிளர்க்குக்கு பேர். அடுத்து மூமெண்ட் கிளர்க்குன்னு பேர் ஒருத்தர் இருப்பார். இந்த லைபிலிட்டி கிளர்க்குன்னு நம்ம ஒன்று பார்த்தோம். இவருக்கு 10% எடுத்திங்கன்னா எல்லாத்துலேயும் 10% எடுக்கணும். இதில் லீவ் சேலரியில் எடுக்கணும், பென்ஷனில் எடுக்கணும், கிராஜுவிட்டியில் எடுக்கணும், போனஸில் எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாஃப் ப்ராவிடன்ட் ஃபண்ட்லேயும் எடுக்கணும். சம்பளத்தை மட்டும் எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுக்கணும். எப்படி சேல்ஸ்மேனுக்கும் பேக்கருக்கும் சம்பளம், ஸ்டாஃப் ப்ராவிடன்ட் ஃபண்டு, போனஸ்ஸு, கிராஜுவிட்டி, லீவ் சேலரி எடுத்தோமோ அதே மாதிரி லைபிலிட்டி கிளர்க்குகளுக்கும் எடுக்கணும் 10%. அடுத்து மூமெண்ட் கிளர்க். மூமெண்ட் கிளர்க் எங்கே வருவார்னா, பெரிய பெரிய லீட் சொசைட்டிலையோ அல்லது ஹோல்சேல் ஸ்டோர்லேயோ தான் மூமெண்ட் கிளர்க் வருவாங்களே ஒழிய பிரைமரி லெவலில் இருக்கக்கூடிய பிஎஸ்சிஎஸோ ஸ்டோர்லேயோ மூமெண்ட் கிளர்க் வரமாட்டாங்க. சரி, இப்போ ஹோல்சேல் ஸ்டோரில் மூமெண்ட் கிளர்க் இருந்தாங்கன்னா அவனுடைய ஃபுல் சேலரி சேல்ஸ்மேனுக்கு என்ன எடுத்தோமோ அதை ஃபுல்லாக எடுக்கணும். சேல்ஸ்மேன் மாதிரியே தான் மூமெண்ட்டில் இருக்கும், புரியுதா? லாரியில் மேலேயே போவாங்க, அங்காடியை ஒவ்வொரு அங்காடியாக இறக்கிட்டு வருவாங்க சரக்குகளை. அவங்க பேர் தான் மூமெண்ட் கிளர்க்குன்னு பேர். அந்த சேலரி எடுத்துக்கிடணும். ஹோல்சேல் ஸ்டோரில், லீட் சொசைட்டியில், சிஎம்எஸில் அந்த மாதிரி. இதே இது பிரைமரி லெவலில் மூமெண்ட் கிளர்க்குன்ற பேச்சுக்கு இடம் இல்லை, வராது. ஓகே. அடுத்து மூமெண்ட் கிளர்க்கு சேல்ஸ்மேனாக தான் போவார். சேல்ஸ்மேன் தான் மூமெண்ட் கிளர்க்காக ஆக்ட் பண்ணுவார். அதுக்கும் இதுக்கும் சேர்த்து போடக்கூடாது. மூமெண்ட் கிளர்க்குக்கும் அவருடைய சம்பளமும் சேல்ஸ்மேனுக்கும் சம்பளமும் போடக்கூடாது. மூமெண்ட் கிளர்க் டேஸ்ன்னு போட்டுருங்க. அடுத்து செக்ரட்டரி சேலரி. செக்ரட்டரி தான் சிஇஓன்னு பேர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இன் த சொசைட்டி. அவர் தான் தலைமை செயல் அலுவலர். அவருடைய சேலரி, அவருக்கு பங்கு என்னென்ன இருக்குது? ஷேர் கேபிட்டல் வசூல் பண்ணுறது இருக்குது, டெபாசிட் மெம்பர்கிட்ட வசூல் பண்ணுறது இருக்குது, சென்ட்ரல் பேங்க்கில் கவர்மெண்ட்டில் பாரோயிங்ஸ் இருக்குது, மெம்பர்ஸ்க்கு லோன் கொடுத்துக்கிறது இருக்குது, சென்ட்ரல் பேங்க்கில் வரவு செலவு பண்ணுறதுக்குரியது இருக்குது, சிபி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட் வாங்குறது இருக்குது, ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது இருக்குது. எல்லாமே அவர் ஓவரால் சூப்பர்வைசரு. தட் மீன்ஸ் இதில் பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 10%, 1/20 கூட சொல்லலாம், 5% கூட சொல்லலாம். இருந்தாலும் 1/10 வரைக்கும் மேக்ஸிமம் அவருடைய சேலரி எடுத்துக்கோங்க. எப்படி எடுக்கிறீங்க? எப்படி சேல்ஸ்மேனுக்கு சேலரி எடுத்தீங்களோ அதே மாதிரி 1/10% சேலரியாக எடுத்துக்கோங்க. அதுக்குரிய போனஸ் எடுத்துக்கோங்க, அதுக்குரிய லீவ் சேலரி கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கோங்க, அதுக்குரிய ஸ்டாஃப் ப்ராவிடன்ட் எடுத்துக்கோங்க, அதுக்குரிய கிராஜுவிட்டி எடுத்துக்கோங்க. 5 பாயிண்ட் எடுத்துக்கோங்க செக்ரட்டரிக்கு. அடுத்து எம்டி. ஆர்சிஎஸ்டைய சட்டப்படி எம்டியுடைய சேலரி எடுக்கலான்னு இருக்குது. எம்டி முதல்ல பெய்டு எஸ்ஓவான்னு பாருங்கள். வாட் யூ மீன் பை பெய்டு எஸ்ஓ? பெய்டு எஸ்ஓ மீன்ஸ் சேலரி பெய்டு பை த சொசைட்டின்னு வரணும். அவர் டிஆர்எஃப்ஸோட பார்த்துக்கிட்டு இங்கே அடிச்சுட்டாருன்னா அது பெய்டு எஸ்ஓ கிடையாது, பெய்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது. சம்பளம் எங்கே எடுக்கணும்? சொசைட்டியில். சம்பளம் எடுக்கிறவங்க சொசைட்டிலையும் அவர் அட்மினிஸ்ட்ரேட்டரு. அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய சேலரியில் பிடிஎஸ் உள்ளடக்கங்கிறதுனால பிடிஎஸ்டைய டிஆர்ஏ பிடிஎஸ் தனி விங்கு இருக்குது. அவன் சம்பளம் கவர்மெண்ட்டில் வாங்கிட்டு இருக்காங்க. இவருடைய பார்ட்னர்ஷிப் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சேல்ஸ்மேன்.
இந்த மாதிரி ஏதாவது போடுவாங்க, ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் இவங்க பிடிஎஸ்லேயும் பங்கு கொள்கிறாங்கங்கிற கால்குலேஷனில் நாட் எக்ஸீடிங் 10%. இது நம்மளாக ஒதுக்கிறது, இதுக்கு எந்த வரைமுறையும் கிடையாது. செக்ரட்டரியுடைய சம்பளத்தை 10%, லைபிலிட்டி கிளர்க்குடைய சம்பளத்தில் 50% மேக்ஸிமம். இதெல்லாம் நம்மளா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆடிட்டர்னு சொல்லணும். இதுக்கு எந்த வரையறை ஆர்சிஎஸ் கொடுக்கல. அதனால் யாரும் கொஸ்டின் டஸ் நாட் அரைஸ், கேள்வி கேட்க முடியாது. அதுக்குரிய காரணத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொஸ்டின் வராது. இவருடைய பங்கு இவ்வளோ தான், 10% தான் இருக்குது, அதனால் 10% கொடுத்தேன். இவருடைய பங்கே இல்லை, 2% தான் இருந்தாலும் நான் மேக்ஸிமம் 10% கொடுத்துருக்கேன். இப்படி தான் நம்ம வாதிடணும், அக்யூரசி சொல்லணும். ஸோ செக்ரட்டரி, இடையாளர், லைபிலிட்டி கிளர்க், மூமெண்ட் கிளர்க், செக்ரட்டரி, எம்டி எல்லாருக்குரிய சேலரி முக்கியமான ஒன்று பங்கு. இதை நம்ம கவனமாக டீல் பண்ணணும். அதுக்கு அடுத்து சேல்ஸ்மேனுடைய ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த ரெண்டையும் பேக்கருக்கும் சேல்ஸ்மேனுக்கும் லைபிலிட்டி கிளர்க்கும் யாருக்கு ஃபுல்லாக சம்பளம் கொடுக்குறோமோ அந்த 3 பேருக்கும், செக்ரட்டரிக்கு கிடையாது, எம்டிக்கு கிடையாது, மூமெண்ட் கிளர்க்கு கிடையாது, லைபிலிட்டி கிளர்க்கு, பேக்கரு, இடையாளர் வாங்கக்கூடிய சம்பள அளவுக்கு ஃபேமிலி பெனிஃபிட், ஹெல்த் ஃபண்டு, இன்சூரன்ஸு அதை கணக்கில் எடுத்து அதையும் செலவில் சேர்க்கணும். இது ஆக்சுவலாக கொடுத்துருந்தாங்க மட்டும் தான் சேர்க்கணும். ஃபேமிலி பெனிஃபிட் கொடுக்கல, ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்கலன்னா விட்டுறணும், அந்த கொஸ்டினே வராது. கொடுத்துருந்தாங்கன்னா ஜிஎல்ல வந்திருந்தாங்கன்னா, ஜிஎல்ல ட்ரேடு சார்ஜஸ்ங்கிற ரேட்டில் வந்திருந்தால் மட்டும்தான் இதை எடுக்கணும். ட்ரேடு சார்ஜஸை கவனமாக பார்க்கணும். எல்லா எக்ஸ்பெண்டிச்சர் ட்ரேடு சார்ஜில் கொண்டு வருவாங்க. அதனால தான் இப்போ அடுத்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகிறோம். இப்போ அங்காடியினுடைய சேல்ஸ்மேன் ஒருத்தர் இருப்பார், அவர் சம்பளத்தை ட்ரேடு சார்ஜில் கொண்டு வந்திருப்பாங்க. சேல்ஸ்மேன்லாம் நம்ம பிடிஎஸில் வரக்கூடாது, சேல்ஸ்மேன் பிடிஎஸில் வரக்கூடாது. இந்த பிடிஎஸ் சேல்ஸ்மேன் தான் நான் கண்ட்ரோல் ஐட்டத்தையும் சேல்ஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் நம்ம பிடிஎஸ் சேல்ஸ்மேன் சொல்லி தான் அவருக்குரிய சம்பளத்தையும் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் பிடிஎஸ் சேல்ஸ் பண்ணுறதுனால 10% கட் பண்ண கூட செய்யலாம். அப்படி வாதிடணும். நம்ம அக்யூரசி பார்க்கணும்னா ஆடிட் மீன்ஸ் அக்யூரசி தான் ஃபஸ்ட்டு. சரி, இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து எக்ஸ்பெண்டிச்சராக பார்க்கணும். அங்காடியில் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஏற்படும் ஃபஸ்ட்டு ஒன்றுன்னா பார்ப்போம். முதல்ல லைசன்ஸ் வாங்கணும். அங்காடிக்கு லைசன்ஸ் வாங்கணும். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஒவ்வொரு வருஷமும் புதுப்பிக்கணும். அந்த லைசன்ஸ் ஃபீஸை எடுத்துக்கணும். ரெண்டாவது, அங்காடி கட்டிடம் ரெண்ட்டில் செயல்பட்டுச்சுன்னா அந்த ரெண்ட்டை பேமெண்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த ரெண்ட்டு பேமெண்ட்டை இந்த செலவுக்கு எடுக்கணும். ரெண்ட்டு பேமெண்ட் ஆகலைன்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் மொத்தமாக கூட பேமெண்ட் ஆகும். அந்த போகும்போது அதை எடுக்கணும். ரெண்ட்டு பெய்டு எடுக்கணுமே ஒழிய பேயபுளாக எடுக்கக்கூடாது, அவுட்ஸ்டாண்டிங்காக எடுக்கக்கூடாது. கொடுத்தது மட்டும் தான் எடுக்கணும், பெய்டு மட்டும் தான் எடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்ட்டு பெய்டு. ஓகேயா? ப்ரீவியஸ் இயருடைய ரெண்ட் கூட இப்போ கொடுத்துக்கலாம், அதையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயரில் கொடுக்காமல் இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கரண்ட் இயரில் செலவு என்ன செலவு வந்துருச்சோ அந்த செலவை கணக்கில் எடுத்தாகணும். இட் இஸ் கரெக்டாக ஜெனுனஸ் பார்க்க வேண்டிய ஆடிட்டருடைய டியூட்டி. சரி, ரெண்ட்டு பார்த்தாச்சு, லைசன்ஸ் பார்த்தாச்சு, ரெண்ட்டு பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று இருக்குது. எலக்ட்ரிசிட்டி இபி சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்குது. இவன் ஆஃபீஸரோட இபி சார்ஜை நம்ம இதில் சேர்ப்பான், அதை கவனமாக பார்க்கணும். அங்காடிக்குரிய ரெண்ட்டு அங்காடிக்குரிய இபி சார்ஜஸை மட்டும் தான் இதில் கணக்கில் கொண்டு வரணும். அதை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அங்காடிக்குரிய இபி சார்ஜஸை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அடுத்து இன்சூரன்ஸ் காஸ்ட்டு. இன்சூரன்ஸ் எதுக்கெலாம் பண்ணியிருப்பான்? கொதுவை கடனுக்கு பண்ணியிருப்பான், உரத்துக்கு பண்ணியிருப்பான், பிடிஎஸ்க்கு பண்ணியிருப்பான், ஆஃபீஸ் பில்டிங்க்கு பண்ணியிருப்பான், ஆஃபீஸ் ஃபர்னிச்சருக்கு பண்ணியிருப்பான், ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஜுவலுக்கு பண்ணியிருப்பான். இவ்வளவு சேர்த்து இன்சூரன்ஸ் சொல்லி இந்த இதில் ட்ரேடு சைடில் வண்டி எழுதுவான். என்ன ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம் பண்ணணுமேன்ட்டு அதில் அப்படியே தூக்கணும். எதை மட்டும்? பிடிஎஸ் ஐட்டத்தை மட்டும் தூக்கணும். தூக்கி பிடிஎஸ்க்குரிய இன்சூரன்ஸ் காஸ்ட்டை மட்டும் சப்சிடிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கவனமாக பார்க்கணும். மெனூர் இன்சூரன்ஸு எடுக்கக்கூடாது, ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது, ஆஃபீஸ் பில்டிங் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது, ஆஃபீஸினுடைய ஜுவல் லோன் வச்சுருப்பாங்க அந்த சேஃப்டி லாக்கர் அதை எடுக்கக்கூடாது. சார், அடுத்து நீங்கள் கேட்குறீங்க, அங்காடியிலலாம் பிஓஎஸ் இருக்குது சார், வெயிங் மிஷின் இருக்குது சார், ஃபர்னிச்சர் இருக்குது சார், இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கவர் ஆகும்ல சார்? ஓகே, வெரி குட். இப்போ ஃபர்னிச்சரில்
டோட்டல் ஃபர்னிச்சர் சொல்லி தனியாக இன்சூரன்ஸில் ஒரு அமௌண்ட் போட்டுப்பாங்க. அந்த அமௌண்ட்டில் தேவைப்படும் எனில் POS இதெல்லாம் இன்சூரன்ஸில் கவர் ஆகும் பட்சத்தில் நாட் எக்ஸீடிங் 10% எடுத்துக்கோங்க. PDS இன்சூரன்ஸ் காஸ்ட்டை எடுத்துக்கோங்க. ஃபர்னிச்சரில் 10% வரைக்கும் இந்த டேபிள் சேரு ஃபர்னிச்சர் POS இதுக்கு எடுத்துக்கோங்க. புரியுதா? இப்போ இன்சூரன்ஸையும் எடுத்தாச்சு, லைசன்ஸு, ரெண்ட்டு, EB, இந்த இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்துச்சு. அடுத்து முக்கியமானது இன்ட்ரெஸ்ட் ஆன் சிசி. அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் சிசி. நம்ம PDS நம்ம சொந்த பணத்தில் நடத்தலை, மத்திய வங்கியில் கடன் வாங்கி PDS CC காசு கடன் பேர், கேஷ் கிரெடிட்னு பேர். மத்திய வங்கியில் கடன் வாங்கி அங்காடி நடத்தினோம்னா அந்த கடனுக்குரிய வட்டியை கொடுக்கணும். அந்த வட்டிக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் சிசின்னு பேர். அந்த சிசி இன்ட்ரெஸ்ட்டை இந்த கிளைமில் சேர்க்கணும். அதே மாதிரி மெனூர் சிசி இருக்கும், ஜுவல் சிசி இருக்கும், KCCன்னு இருக்கும், அவங்க வச்சுக்கோங்க, ப்ளஸ் சிசின்னு இருக்கும், அடுத்து அக்ரி சிசின்னு JLCCன்னு இருக்கும். இதெல்லாம் கணக்கில் எடுக்கக்கூடாது. ஒன்லி ஃபார் PDS இன்ட்ரெஸ்ட் சிசி மட்டும் நம்ம கணக்கு அந்த போர்ஷனை மட்டும் கொண்டு வரணும், அவங்க வச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டிங்களா? இன்ட்ரெஸ்ட் ஆன் சிசி. அடுத்து இந்த போர்டு வச்சுருப்பாங்க, ஸ்டாம்ப் போர்டு, இன்ஃபர்மேஷன் ஸ்டாக் இன்ஃபர்மேஷன் போர்டுன்னு வச்சுருப்பாங்க. அது என்ன, ஒவ்வொரு நாள்லையும் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் வந்தது, எவ்வளோ ஸ்டாக் விற்று இருக்குது, அப்படி இன்ஃபர்மேஷன் போர்டு, சேல்ஸ்மேனுடைய நேமு, ஃபோன் நம்பர், என்றைக்கு திறக்கும் நாள், என்றைக்கு மூடும் நாள், எத்தனை மணிக்கு திறக்கும், எத்தனை மணிக்கு மூடும், எல்லா விதமான ஸ்டாக் அண்ட் இன்ஃபர்மேஷன் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அது கரண்ட் இயரில் வாங்கியிருந்தாங்கன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் அதில் சேருங்க. ஏற்கனவே வாங்கியிருந்தாங்கன்னா அது சேர்க்காதீங்க. ஓகேயா? புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஃபர்னிச்சரில் இருக்கிறதுனால 10% டெப்ரிசியேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம், புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த வெய்யிங் மிஷின் வாங்கினோம்னா வெய்யிங் மிஷின் வாங்கியிருப்போம். வெய்யிங் மிஷின் அசட்டு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரு, அதை கொண்டு போய் இதில் கொண்டு வரக்கூடாது. ஃபர்னிச்சர் வாங்கினோம்னா ஃபர்னிச்சர் செலவை இங்கே கொண்டு வரக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. புரியா? ஃபர்னிச்சரில் POSல டெப்ரிசியேஷன் இங்கே கொண்டு வரணும், டெப்ரிசியேஷன் செலவாக கொண்டு வரணும். POS பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் மிஷின் இருக்குது, அது 3 வருஷத்துக்குரியது. எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே 3 வருஷம். ஒரு பொருள் 30,000ன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் 10,000 ரூபாய் டெப்ரிசியேஷன் கொண்டு வரணும், 3 இயருக்கு அது பயன்படும். இப்படி தான் அந்த ஃபர்னிச்சர் அந்த அசட்டுக்குரிய டெப்ரிசியேஷனை இங்கே கணக்கில் கொண்டு வரணும், புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அதுக்கு அடுத்து வேறு டெப்ரிசியேஷன் ஆன் பேரல் இருக்கும், அதையும் கணக்கில் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் முக்கியமானது SCDCன்னு சொல்லுவோம், சர்வீஸ் காஸ்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டுன்னு பேர். இந்த TNCC குடவில் இருந்தோ அல்லது ஹோல்சேல் ஸ்டோரில் இருந்தோ அல்லது லீட் சொசைட்டியில் இருந்தோ சரக்கை நம்ம வாங்குவோம், அந்த லோடிங் அன்லோடிங் சார்ஜஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் சர்வீஸ் காஸ்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்னு பேர். அந்த காஸ்ட்டு ஃபுல்லாக இங்கே வந்தாகணும். ரிலேட்டட் டு PDS ஐட்டம், ரிலேட்டட் டு கரெக்ஷன் ஐட்டம், கரெக்ஷன் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்குரிய லோடிங் அன்லோடிங் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை இங்கே கொண்டு வரணும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? இதெல்லாம் முக்கியமானதுப்பா. மிஸ்சலேனியஸ் இது தவிர்த்து வேறு ரிலேட்டடாக PDSல இருந்துச்சுன்னா அதையும் நம்ம இந்த PDS செலவில் கொண்டு வரணும். ஓகே? வேறு மேஜர் எக்ஸ்பெண்டிச்சரே கிடையாது, இதுதான் மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர். இதனுடைய டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் கூட்டிங்கன்னா தட் இஸ் கால்டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் PDS அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இன்கம் பார்க்கணும். இன்கத்தில் என்ன பார்க்கணும்? சேல்ஸ். ஆக்சுவல் சேல்ஸ் பண்ணத்தான் பார்க்கணும், ஸ்டாக் வந்ததை பார்க்கக்கூடாது. அரிசி, சீனி, பருப்பு, மண்ணெண்ணெய் எல்லாமே வந்திருக்கும் ஸ்டாக்கு, வந்த ஸ்டாக் கணக்கில் எடுக்கக்கூடாது. வித்த ஸ்டாக்கு இது எதுக்கு கம்பேர் பண்ணணும்? ஸ்டாக் லிஸ்ட்டில் ஸ்டாக் விற்றுருக்கோமோ அதுக்கு இதுக்கும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், அதை வச்சு தான் எடுக்கணும். ஸ்டாக் சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்டாக்கு 1 கிலோவுக்கு 18 பைசா, 25 பைசா, 27 பைசா அப்படின்னு நான் அனுப்பி வச்சுருக்கேன், அதையும் அனுப்பி வைக்கிறேன். அதை பார்த்து பெருக்கி போடுங்க, இதுதான் வருமானம். அதுக்கடுத்து முக்கியமானது சேல் ஆஃப் எம்டி கன்னிஸ், அது 45 ரூபா, 85 ரூபா, 75 ரூபான்னு இருக்குது. இந்த சேல் ஆஃப் எம்டி கன்னிஸ் முழுசு சொசைட்டி தான் சொந்தம். அந்த சேல்ஸ் விற்றுருக்கணும், விற்காம ஐடியெலாம் வச்சு தூங்க வச்சிடக்கூடாது. விற்றனா அந்த வருமானத்தை எடுத்துக்கோங்க, விற்கலைன்னா வருமானம் கிடையாது, வராது. விற்றால் வருமானம், துட்டு வந்தால் தான் வருமானத்தில் சேர்க்கணும். துட்டு வராமல் வரும் அப்படின்னு நினச்சா சேர்க்கக்கூடாது. ரிசீவபிளில் சேர்க்கக்கூடாது, ரிசீவ்டில் தான் சேர்க்கணும். இன்கம் ரிசீவ்டு, இன்கம் அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் எடுக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்கம் வருமானம், விற்ற வருமானத்தை கணக்கில் எடுக்க வேண்டும்.
அதில் சேல் ஆஃப் சுகர் இருக்குது. சேல் ஆஃப் அரிசி, சேல் ஆஃப் அரிசிக்கெலாம் அவன் என்ன செய்வான், மார்ஜின்னு ஒன்று கொடுப்பான். விலை இல்லாத ஐட்டத்துக்கெலாம் அரிசி, கோதுமை இதெல்லாம் விலை இல்லாத ஐட்டங்கள். ஃபார்ம் ஆயிலு, பருப்பு, சுகரு இதெல்லாம் விலை உள்ள ஐட்டம், அதுக்கு மார்ஜின் வச்சு விற்கிறோம். விலை இல்லாத ஐட்டத்துக்கு அவன் என்ன செய்வான், கவர்மெண்ட்டே மார்ஜின் கொடுப்பான். அந்த மார்ஜினை வருமானமாக சேர்த்துக்கிடணும், அந்த மார்ஜினை வருமானமாக சேர்த்துக்கிடணும். ஓகே, இது டோட்டல் இன்கம். சேல் ஆஃப் சுகர் இதில் வரக்கூடிய மார்ஜின். அடுத்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வரக்கூடிய இதில் கிடைக்கக்கூடிய மார்ஜின். அடுத்து பேரலு எம்டிஸை விற்றுருக்கோம், அதில் கிடைக்கக்கூடிய வருமானங்கள். இதெல்லாம் டோட்டல் வருமானம். எப்போவுமே இன்கம் அதிகமாக இருந்து எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருந்தால் லாபம், ப்ராஃபிட்னு அர்த்தம். ப்ராஃபிட்டில் வரக்கூடிய அங்காடிக்கு சப்சிடி கிடையாது. இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சுன்னா, வருமானம் எக்ஸ்பெண்டிச்சரை காட்டிலும் கூடுதலாக இருந்தால் ப்ராஃபிட், அங்கே சப்சிடி கிடையாது. எங்கே செலவுகள் கூடி வருமானத்தை காட்டிலும் செலவுகள் கூடி இருப்பின் அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டு லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்பெண்டிச்சர் 6 லட்சம், இன்கம் 4 லட்சம், வேரியேஷன் 2 லட்சம், வித்தியாசம் 2 லட்சம். அந்த வித்தியாசம் தான் லாஸ், அந்த வித்தியாசம் தான் சப்சிடின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு கிளைம் பண்ணுவாங்க. அதனால தான் அந்த சேல்ஸ்மேன் என்ன செய்வாங்க, எக்ஸ்பெண்டிச்சரில் நிறையா சேர்ப்பாங்க, இன்கத்தில் நிறையா குறைப்பாங்க, எக்ஸ்பெண்டிச்சரில் நிறையா ஆட் பண்ணுவாங்க. அது அக்யூரசி பார்க்கணும். இன்கத்தை வேணும்னே இந்த எம்டி கனி சேல்ஸ்லாம் மிஸ் இன்கத்தில் கொண்டே எழுதுவான், அது தேர்ட் இன்கத்தில் எழுதணும், வருமானமாக காட்டணும். இன்கத்தை குறைப்பான், எக்ஸ்பெண்டிச்சரை கூட்டுவான். அதான் அங்காடி, இது சொசைட்டினுடைய வேலை. நிறையா கிளைம் பண்ணாங்கன்னா, நான் பார்த்த நிறையா சொசைட்டியில் இந்த சப்சிடி தான் லாபமாக வந்திருக்குது. சொசைட்டியை நடத்தி ஜுவல் லோன் கொடுத்து, கிராஃப்ட் லோன் கொடுத்து, எஸ்டி லோன் கொடுத்து, எம்டி லோன் கொடுத்து, லாங் டேர்ம் லோன் கொடுத்து லாபத்தை சம்பாதிக்கணும். அவன் பிடிஎஸ் சப்சிடி மூலமாக லாபம் சம்பாதிக்கிறான். இட்ஸ் நாட் குட். அதனால தான் பிடிஎஸ் சப்சிடி என்பது ஒன்லி சேல்ஸ்மேன் இந்த அங்காடியை நடத்துவதால் ஏற்படக்கூடிய இழப்புகளை மட்டும் கொடுப்பதற்காக. அவன் டோட்டல் லாஸையே கேட்குறானே, அதை எப்படி நம்ம அலோவ் பண்ண முடியும்? இதுதான் முக்கியமானது. ஸோ நான் மோரலஸ் முடிச்சுட்டேன், இதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் இண்டிவிஜுவலாக கேள்வி கேட்கணும். இண்டிவிஜுவலில் ஒவ்வொரு டவுட்டாக வரும், அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேயா? தேங்க்யூ. உங்களுக்கு நான் இதை அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு இது எந்த அளவில் பயன்படுதுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். நன்றி.